உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்துள்ளது. டிராவல் அண்ட் டூர்வெல்ட் நிறுவனம் 2026ஆம் ஆண்டிற்காக வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரபரப்பான வீதி உணவு கடைகள் முதல் கடற்கரையோர நேர்த்தியான உணவகங்கள் வரை இங்கு பலதரப்பட்ட சுவைகளை அனுபவிக்க முடியும் எனவும் அதில் புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் மெக்சிகோ முதலிடத்தையும், இத்தாலி 2ஆம் இடத்தையும், ஸ்பெயின் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. இலங்கை இந்த பட்டியலில் 50வது இடத்தை பெற்றுள்ளது. உணவு கலாச்சார பாரம்பரியம், பிராந்திய உணவுகளின் பன்முகத்தன்மை, வீதி உணவு கலாச்சாரம், உள்ளூர் மூலப்பொருட்களின் பயன்பாடு, உயர்தர உணவுகள், நிலைத்தன்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்கும் தனித்துவமான உணவு அனுபவங்கள் உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளதாக டிராவல் அண்ட் டூர்வெல்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சமையல் கலையை முழுமையாக அனுபவிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் செல்ல வேண்டிய முக்கிய 10 இடங்களையும் இந்த இதழ் பட்டியல்படுத்தியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வெடித்த வன்முறை சம்பவத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கி சூடு நடாத்திய சிறை அதிகாரி பல்லேகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனை சிறை ஊடக பேச்சாளரும் சிறை ஆணையாளருமான ஏசி கஜநாயக்கு தெரிவித்துள்ளார். ஜூலை 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வெடித்த வன்முறை சம்பவத்தின் போது கைதிகள் சிறையின் கடைசி மரக்கதவை உடைத்துக் கொண்டு வெளியேற முயன்றபோது சிறை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளார். இவ்விவகாரம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணையில் சிறைக்குள் இருந்த கைதிகள் குழு ஒன்று சிறை அதிகாரிகளை கொடூரமாக தாக்கியதாகவும், நிலைமையை கட்டுப்படுத்தவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உயிரை பாதுகாக்கவும் அந்த அதிகாரி தனது துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூடு சிறை விதிகளுக்கு இணங்க நடாத்தப்பட்டதா மற்றும் அதிகார வரம்பு மீறப்பட்டதா என்பதை தீர்மானிக்க விசாரணை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான மோதலில் இதுவரை 10 சிறை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த அதிகாரி ஒருவரின் கடைசி ஆசை தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 5ஆம் மற்றும் 6ஆம் திகதிகளில் ஒட்டுமொத்த இலங்கையையும் பதைக்க வைக்கும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் 21 கைதிகளும் 8 போலீஸ் அதிகாரிகளும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் சிறைச்சாலையில் இருந்த 40,000 கைதிகள் வேறு இடங்களில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அம்பலாம் தோட்ட பகுதியில் வசித்து வந்த 31 வயதான சிறை காவலர் சந்திக லசன குணவர்த்தன சம்பவம் நடந்து 1 வார கால போராட்டத்துக்கு பின்னர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். குறித்த அதிகாரிக்கு 7 வயதில் மகன் ஒருவர் இருப்பதாகவும் அவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுவனின் உயிரை காப்பாற்ற பெரும் பணம் தேவை என்பதால் உயிரிழந்த அதிகாரி சந்திக மகனின் உயிரை காப்பாற்ற தொடர்ந்தும் பணம் தேடிக் கொண்டிருந்ததாக சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சந்திக தனது இறுதி மூச்சை விடும்போதும் சிறுவனின் நினைவுகளில் இருந்தார் என்றும், தனது கடமைக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு மாவீரனின் கடைசி விருப்பம் அவரது குழந்தையை காப்பாற்றுவதே என்றும் கூறப்படுகின்றன. அத்துடன் சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறை அதிகாரிகளும் கைதிகளும் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் இளம்பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் நதுனி சகஸ்ரீ என்ற இளம்பெண்ணை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் அந்த வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் 27 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாணந்துறையில் உள்ள கோட்டல் ஒன்றில் சமையல் உதவியாளராக பணியாற்றிய இளைஞன் சம்பவத்தின் பின்னர் தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த இரவு தான் பணிபுரிந்த இடத்திலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததாக சந்தேக நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இரவு 11:15 மணியளவில் பணம் தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதன்போது தங்கை மற்றும் தாயாரையும் மிகவும் மோசமான முறையால் திட்டியதாலும் ஏற்பட்ட கடும் கோபத்தில் கத்தியால் அவர் நதுனியின் நெஞ்சில் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்ததாக கூறியுள்ளார். கொலையின் பின்னர் தானும் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்று தோல்வியடைந்ததால் வீட்டிலிருந்த திரவத்தை அருந்தியுள்ளார். பின்னர் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மொரட்டுவர் ரயில் நிலையத்துக்கு சென்ற சந்தேக நபர் கொழும்பிலிருந்து களுத்துறை நோக்கி சென்ற ரயிலின் முன்னால் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். இதில் அவரது வலது கால் மற்றும் விலா எலும்புகள் உடைந்து பலத்த காயமடைந்துள்ளார். பொதுமக்களால் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
2 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் தேசிய வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். மாளிகா கந்தன் நீதவான் வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பார்வையிட்டுள்ளார். இதேவேளை நதுனியும் அவரது தாயாரும் நீண்ட காலமாக இளைஞரை காதலிப்பதாக நடித்து பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கலிபோர்னியாவின் கண்டிங்டன் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடி வீசும் மலர்கள் 2 ஒரே நேரத்தில் பூத்திருப்பதால் சுற்றுவட்டாரம் முழுக்க துர்நாற்றம் வீசுகின்றது. டைட்டின் ஆரம் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த இரு மலர்களுக்கும் ஒடோரா ஒடோரியசஸ் என்று செல்ல பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது. இந்த மலர்கள் மலர 10 ஆண்டுகள் வரையில் செல்லும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் மலர் மலர்ந்து புதிதாக இருப்பது வெறும் 24 மணி நேரம் தான். இது அச்சுறுத்தல் கொடுக்காத பூ இனம் என்றும் இதுபோன்ற வெறும் 1000 மலர்கள் மட்டுமே உலகம் முழுவதும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஒரே நேரத்தில் 2 மலர்கள் ஒன்றாக மலர்ந்திருப்பதால் வாசனையையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் வரிசையில் நின்று மலரை பார்த்து மக்கள் ரசித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.